இல்லை பேசல. நான் மாசிலாமணி வணக்கம். சொல்லு, உன் கதையை பற்றி சொல்லு. ஒரு கதை இல்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் கதை. சொல்லு, எப்போ பிறந்த, எங்கே படித்த? பிறந்தது இந்தியாவில் ஆம்லாபேட்டில் பிறந்தேன். 1959 கப்பை ஏறி இங்கே வந்தேன். ரஜூலா கப்பை ஏறி வந்தேன். சென்ட் ஜான் ஐலண்டில் 2 நாள் இருந்தேன். அதன் பிறகு தான் சிங்கப்பூருக்கு வந்து 1960 தான் பிரைமரி 3ல் போய் சேரும்போது தான் நண்பர் ஜான் பீட்டர், நைனா அவர்களெல்லாம் சந்தித்தோம். எந்த ஸ்கூலில் சேர்ந்தீங்க? விவேகானந்தர் தமிழ் பள்ளியில் சேர்ந்தோம். வேணுந்த தமிழ் பள்ளி. 3ஆம் வகுப்பில் சேர்ந்துருக்கீங்க? 3ஆம் வகுப்பில் சேர்ந்தேன் வேணுந்த தமிழ் பள்ளியில். 1960. நைனா முகமது, ஜான் பீட்டர், இன்னும் பலரை சந்தித்தோம். பலர் எங்கே போனாங்கன்னு தெரியல, என்ன ஆனாங்கன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. எத்தனை வருஷம் தெரியுமா? 60லேருந்து பார்த்தா 65 வருஷம் இருக்குமா? 65 வருஷம். அப்போ என்ன வேலை செஞ்சீங்க? வேலையெல்லாம் எனக்கு முத நான் சொல்லி கொடுக்கணும். எனக்கு முத ஒரு நல்ல வேலையை எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஜான் கேளுங்க. எனக்கு முத வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலையை எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது அருமை நம்பர் நைனா முகமது. நைனா முகமதா? அவர் தான் எனக்கு வேலை இல்லாமல் அலையும் போது, வேலை இல்லாமல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கும்போது நைனா முகமது தான் அழைச்சிட்டு வந்தார். ஒரு அருமையான வேலை இருக்கு. ஒரு நாளைக்கு 5 வெள்ளி தான் சம்பளம். 8லேருந்து 5 வெள்ளியும் 5 வெள்ளி தான். சும்மா போய் உட்காந்து படுத்து தூங்கிட்டு வர்றது தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மண்ணு வெட்டணும். மண்ணு வெட்டுற வேலை தான் செஞ்சோம்ப்பா. ஒரு நாளைக்கு 5 வெள்ளி. அதை எடுத்து ஏதோ எங்கள் தகப்பனாருக்கு எல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சுருந்தேன். அது மாதிரி சின்ன வேலையெல்லாம் பல செஞ்சேன். இவர் சொல்ற அந்த 5 வெள்ளி மண் வெட்டுற காலத்துல நானும் போய் செஞ்சிருக்கிறேன். இன்னொருத்தர் நம்ம கூட வந்தாரு. ஆனா இவங்கெல்லாம் ரொம்ப நாள் தாங்க முடியல. ஒரு நாள் 2-3 நாள்ல ஓடிட்டாங்க. நான் தான் ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன். ஆனால் இந்த நாள் அனுபவம் இருக்கு சுராஜ். நாள் மண் எல்லாம் வெட்டிவிட்டு இப்போ தெரியல, ஒன்றும் தெரியல. நான் வந்து அங்கே பொண்டோன்னு சொல்லுவாங்க, அதில் தான் படுத்து கிடந்தேன். வீட்டுக்கு இல்லை, அங்கே படுத்துருந்து மெக்கானிக்கல் காலையில் இருந்து ஸ்ட்ரீ ஷர்ட்டை போட கையை தூக்க முடியல ஐயா. அவ்வளோ வலி. அந்த வலியோட போட்டுக்கிட்டு கண்டினியூ பண்ணி கொஞ்ச நாள் அப்புறம் இதாகிட்டு நார்மல் ஆகிட்டு. பொண்டோக்குள்ள தூணியா இல்லை அந்த பொண்டோ ஃபேமிலி அந்த கட்டின பங்களாவில் முதல்ல பொண்டோ, அப்புறம் தான் மண்ணு வெட்டி பங்களாவில் தூங்கியிருக்காங்க. ஃபேமிலியில் வந்து பங்களாவில் அப்பதான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ அந்த பங்களாவில் தான் கொஞ்ச நாள் தங்கியிருந்தோம். நெமிலி டிரைவ், நெமிலி அவென்யூ. நம்ம நாஸ்லாமணி இருந்தாரு. இப்போ கோச்சக் அங்கே தான் இருக்காரு. இப்போ பிரதமரே தங்கிட்டாரு, முன்னாள் பிரதமர். இப்போ இப்படி கதை பேசிட்டு இருக்கோம். நம்ம நண்பர் மக்தூமுக்கு ஓமான்காருக்கு ஒன்றும் புரியல. இப்போ விளங்கிருச்சுப்போ. விளங்கிட்டுல விளங்கிருச்சு. ஆரம்பத்தில் நம்ம கான்ட்ராக்டில் வேலை செய்யும்போது அங்கே பொதின்னு சொல்லுவாங்க, சாப்பாடு பொதி. ஒரு பொதி வாங்கி நானும் நைனாவும் பாதி சாப்பிடுவோம். அப்புறம் போக அப்புறம் சாப்பிட ஒரு ஆளுக்கு பத்தல, ஆளுக்கு ஒரு பொதி ஆகிட்டு அப்புறம் களைப்பு